ஒரு சிலர் வந்து திடீர்னு பார்த்தா 20 வயசு பையனுக்கு போய் ஏன் ஒரு ஜாதகம் வந்திருக்கு நான் பொருத்தம் பார்க்கணும்னு போவாங்க. ஒருத்தவங்க 35 வயசுலேயே தான் போய் ஜாதகம் பொருத்தம் பார்ப்பாங்க. இந்த பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிற அந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் சார். ஒருவருக்கு திருமணம் நடக்கவே போவதில்லை அல்லது இப்பொழுதைக்கு நடக்காது. 10 வருடம் ஆகலாம், 5 வருடம் ஆகலாம், 20 வருடம் கூட ஆகலாம். அப்போ இந்த திருமணம் நடக்குமா? அதை பார்த்து கொண்டுதான் முகூர்த்தத்தை நிச்சயிக்க வேண்டுமே தவிர அதற்குள்ளேயே பொருத்தம் பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் திருமண நாள், முகூர்த்த நாள் அது குறித்து கொள்ள வேண்டியது. அப்போ ஜனன ஜாதகம், கோச்சாரம், தசாபுக்தி இது மூன்றும் கை கூடினால்தான் உங்களுக்கு அந்த திருமணம் நடக்கும். ஒரு எறும்பு அமெரிக்கா போகுமா என்று கேட்டால் விஞ்ஞானி அந்த கணக்கெல்லாம் போட்டு எவ்வளோ கிலோமீட்டர், இதோடைய வாழ்க்கை எவ்வளோ, இதெல்லாம் போட்டு போக முடியாதுன்னு சொல்லுவார். ஆனால் அதே எறும்பு அமெரிக்கா போக வேண்டும் என்ற விதி இருந்தால் அது அமெரிக்கா போக வேண்டிய நபரின் பெட்டிக்குள் போகும். விஞ்ஞானத்தின்படி அது போக முடியாது, ஆனால் விதியின்படி அது போக முடியும். ஒரு விஷயத்தை நடக்கும் என்றால் அது எப்படியாவது நடக்கும். ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது என்றால் என்ன முயற்சி செய்தாலும் விஞ்ஞானத்தாலோ கணிதத்தாலோ அதை கொண்டு வர முடியாது. புது மனை புகுவிழாக்கும் நாள் குறிக்க. ஆமாம் ஆமாம். அந்த வீடு கட்டுவாரா, கட்ட மாட்டாரா, அந்த வீட்டில் புதுமனை புகுவிழா நடக்குமா நடக்காதா, எல்லாமே ஜாதகம் சொல்லிடுங்க. எல்லாமே. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜே ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த பொருத்தம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க சார், திருமணத்தப்ப பொருத்தம் பார்க்குறது அப்படின்னு. ஒரு சிலர் வந்து திடீர்னு பார்த்தா 20 வயசு பையனுக்கு போய் ஏன் ஒரு ஜாதகம் வந்திருக்கு நான் பொருத்தம் பார்க்கணும்னு போவாங்க. ஒருத்தவங்க 35 வயசுலேயே தான் போய் ஜாதகம் பொருத்தம் பார்ப்பாங்க. இந்த பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிற அந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் சார். இது எந்த அளவுக்கு கரெக்டானதுன்னு நினைக்கிறீங்க? சீக்கிரமாக பார்க்குறதா இருக்கட்டும், லேட்டாக பார்க்குறது கூட ஒரு நியாயம் இருக்குது. இந்த சீக்கிரம் பார்க்குறது, உடனே ஜாதகம் வந்தோடனே பார்க்கணுங்கிற ஒரு அவசரம் இருக்குல்ல மக்கள் மத்தியில். வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எப்பொழுது நடக்கும்? ஒரு 5 வருஷம் கழித்து நடக்க போகிற திருமணத்துக்கு இன்றைக்கு பொருத்தம் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. மகாபாரதத்தில் இதுக்கு சரியான விளக்கம் ஒன்று இருக்குது. சகாதேவன், அதாவது ஜோதிடத்தின் பிதாமகன், ஜோதிடத்தின் தந்தை, அவரே ஒரு தவறை செய்கிறார். தர்மர் பட்டாபிஷேகத்துக்காக நாள் குறிக்க சொல்கிறார் சகாதேவனை. சகாதேவன் எல்லா விதமான ஜோதிட விஷயங்களையும் ஆதாரங்களையும் அலசி ஆராய்ந்து நல்ல முகூர்த்த நாளாக ஒரு குறித்து கொடுக்கிறார். ஆனால் தர்மர் பட்டாபிஷேகம் நடக்கவே இல்லை. அவர் வனவாசம் போயிட்டார், காட்டுக்கு போயிட்டார். அப்போது இவர் காட்டுக்கு போவாரா பட்டம் சூட்டுவாரா என்பதை அறிந்து கொண்ட பின்தான் பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கணும். ஆமாம், அந்த தவறு நடந்து விட்டது. அப்போது ஒருவருக்கு திருமணம் நடக்கவே போவதில்லை அல்லது இப்பொழுதைக்கு நடக்காது. 10 வருடம் ஆகலாம், 5 வருடம் ஆகலாம், 20 வருடம் கூட ஆகலாம். அப்போது பொருத்தம் பார்ப்பதற்கு முன் இவருக்கு திருமண காலம் கைகூடி விட்டதான்னு பார்க்கணும். அது மாதிரி இல்லைன்னா அந்த பொருத்தம் வருத்தத்தை தான் தரும். வருத்தத்தை தான் தரும். காரணம், ஒருவருக்கு கல்யாணமே ஆலை, அவர் வந்து பிறக்க போகிற குழந்தைக்கு முகுந்தன்னு பேர் வச்ச மாதிரி ஆகும். அது என்ன குழந்தை, எந்த ஆண் குழந்தை பிறக்குமா, பெண் குழந்தை பிறக்குமா, குழந்தையே பிறக்காதா, இதெல்லாம் தெரியாமல்
எனக்கு முதல் குழந்தை பிறந்தா ராமன்னு பேர் வைப்பேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு கேலிக்குரியதாக இருக்குமோ அதுபோல் இவருக்கு திருமண நேரம் வந்து விட்டதா, திருமண காலம் கைகூடுகிறதா, இதெல்லாம் பார்த்துவிட்டு திருமணம் நடக்குமா? உங்களுக்கு தெரியும், எல்லாமே சரி வந்து திருமண நாளும் முடிவு செய்த பின்னும் பல திருமணங்கள் நின்று போயிருக்குது. ஆமாம், மணமேடை வரைக்கும் போய் வரைக்கும் போய் கூட உங்களுக்கு திருமணம் நின்றுருக்கு. அப்போ இந்த திருமணம் நடக்குமா அதை பார்த்து கொண்டு தான் முகூர்த்தத்தை நிச்சயிக்க வேண்டுமே தவிர அதற்குள்ளேயே பொருத்தம் பார்க்க வேண்டியது, அதுக்கப்புறம் திருமண நாள் முகூர்த்த நாள் அது குறித்து கொள்ள வேண்டியது, இதெல்லாம் இல்லாமல் இந்த நிகழ்வு நடக்குமா நடக்காதா? அதாவது ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு 2, 7, 11வது பாவங்களுக்கு உரிய அதிகாரமுள்ள கிரகங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டதா, அந்த கிரகங்கள் ஆட்சிக்கு வந்தாதான் அந்த திருமணமே நடக்கும், நல்லபடியாக நடக்கும். ஆக இந்த கிரகங்கள் பாவங்கள் சரியாக அமைந்து விட்டதா, அதற்கான தசாபுக்தி வந்து விட்டதா, அதற்கான கோச்சார கிரகங்கள் இருக்கிறதா? அப்போது ஜனன ஜாதகம், கோச்சாரம், தசாபுக்தி இது 3ம் கைகூடினால்தான் உங்களுக்கு அந்த திருமணம் நடக்கும். பொதுவாக ஒரு திருமணம் போகிறீங்க, அங்கே விருந்து இருக்கும், பலவிதமான பட்சணங்கள் பலகாரங்கள் இருக்கும், அதெல்லாம் சாப்பிட உங்களுக்கு விருப்பம். முதல்ல அதுக்கு உங்களுக்கு அழைப்பிதழ் வரணுமே. நாமளாக போய் எப்படி சாப்பிட்றது? அழைப்பிதழே இல்லாத திருமணம் நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு அழைப்பிதழ் வரணும், அது போவதற்கான போக்குவரத்து வசதி இருக்கணும். அந்த திருமண நாள் அன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் பிரச்சனை, நீங்கள் போகவே முடியாது. ஆமாம். அப்போ அழைப்பிதழும் வேணும், அங்கே போவதற்கான போக்குவரத்து வசதியும் வேண்டும். அதற்கப்புறம் உங்களுக்கு அந்த நாளில் பசியும் ஒரு வயிற்றில் எந்த பிரச்சனையும் இல்லாமலும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அதை போய் அட்டன் பண்ண முடியும். இவ்வளவு கண்டிஷன் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் அதை பற்றி பேசினா என்ன பயன் உண்டு? ஒன்றும் கிடையாது. அப்போது முதலில் அழைப்பிதழ் என்பது ஜனன ஜாதகம், போக்குவரத்து வசதி என்பது தசாபுக்தி, அந்த நாளில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது கோச்சாரம். அப்போது இது எல்லாமே சரியாக வந்தால் தான் நீங்கள் போய் திருமணத்தில் கலந்து கொண்டு பலகாரங்களை சுவைக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆக யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் அதை நிறுத்த முடியும். நிறுத்த முடியும். அது எப்படி? இப்போது நாட்டின் பெரிய தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதியையே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் விமான நிலையத்துக்கு போகிறீங்க, அந்த போகிற வழியில் ஒரு போக்குவரத்து காவலர் உங்களுடைய அதாவது நோ என்ட்ரியில் போனதோ தவறு செய்ததுனால் நிறுத்தப்படுகிறீர்கள், அதனால் காலதாமதம் ஆகிறது, அந்த நேரத்தில் நீங்கள் அந்த முக்கியமான நபரை சந்திக்க முடியாமல் போகிறது. அப்போது அதிக சக்தி வாய்ந்த நபர் உங்களுடைய நண்பராக இருந்தாலும் சந்திப்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலும் சாதாரண ஒரு போக்குவரத்து காவலர் அதை தடுத்து விட முடியும். கிரகம் அந்த இடத்துல வேலை செஞ்சிடும். இப்போது பொதுவாக விஞ்ஞானத்தில் ஒரு எறும்பு அமெரிக்கா போகுமான்னு கேட்டால் விஞ்ஞானி அந்த கணக்கெல்லாம் போட்டு எவ்வளோ கிலோமீட்டர், இதோடைய வாழ்க்கை எவ்வளோ, இதெல்லாம் போட்டு போக முடியாதுன்னு சொல்லுவார். ஆனால் அதே எறும்பு அமெரிக்கா போக வேண்டும் என்ற விதி இருந்தால் அது அமெரிக்கா போக வேண்டிய நபரின் பெட்டிக்குள் போகும். அது அதே நேர காலகட்டத்தில் அமெரிக்கா போய் சென்றடையும். அப்போது விஞ்ஞானத்தின்படி அது போக முடியாது, ஆனால் விதியின்படி அது போக முடியும்.
இதுதான் வந்து விதிக்கும் விஞ்ஞானத்துக்கும் உள்ள விஷயம், வேறுபாடு. ஒரு சாதாரண பூச்சி அதோடைய வாழ்நாளெல்லாம் போனாலும் அந்த இடத்துக்கு போக முடியாது. ஆனால் அந்த 1.5 நாள் 2 நாள் அது போய் அங்கே தான் இருக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அதை விஞ்ஞான கணக்குகளால் கண்டுபிடிக்கவே முடியாது. இதுதான் வந்து ஒரு விஷயத்தை நடக்கும் என்றால் அது எப்படியாவது நடக்கும். ஒரு விஷயம் நடக்காது என்றால் என்ன முயற்சி செய்தாலும் விஞ்ஞானத்தாலோ கணிதத்தாலோ அதை கொண்டு வர முடியாது. அப்போது ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நாள் குறிப்பது தான் ஒரு அறிவான ஒரு விஷயம். திருமணமானாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போவது, ஒரு வீடு வாங்குவது, இதுக்கு நாள் குறிப்பது. இப்போ புது மனை புகுவிழாக்கும் நாள் குறிக்க. ஆமாம். அந்த வீடு கட்டுவாரா கட்ட மாட்டாரா, அந்த வீட்டில் புதுமனை புகுவிழா நடக்குமா நடக்காதா, எல்லாமே ஜாதகம் சொல்லிடுவேன், எல்லாமே இருக்கும். அப்போ இதெல்லாம் தெரிந்து கொண்டு நாள் குறித்தால் நல்லது. அது இல்லாமல் ஆசைக்காக நாள் குறித்தால் அது அவஸ்தையாக முடியும். கண்டிப்பாக சார். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கடைசியாக சொன்ன அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். உண்மையாகவே ஆசைக்குன்னு ஒரு விஷயம் செஞ்சால் அது அவஸ்தையில் தான் கொண்டு போய் விடுவோன்னு பல பேருக்கு பல அனுபவங்கள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாதகத்தை பார்க்கும்போது உடனடியாக இந்த கேள்வி கேட்காம அது நடக்குமா நடக்காதான்னு ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்குறது தான் உசிதமான விஷயம்னு இந்த பதிவு மூலமாக நீங்கள் கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.